வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. செந்தில் பாலாஜிக்கு இடியை இறக்கி இருக்கிறது உச்சநீதிமன்றம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்றலாம் அப்படிங்கிற கோரிக்கையும் நிராகரிப்பு. ரெண்டே வரி தான், அமைச்சர் வேணுமா இல்லை ஜாமீன். ஜாமீனில் நீங்கள் வெளியில் இருக்கணும்னா அமைச்சர் பதவி விட்டுருங்க, இல்லை அமைச்சராக தொடர்றீங்கன்னா சிறையில் இருங்க, அவ்வளோதான். இது இந்திய அளவில் ஒரு பரபரப்பான ஒரு பேச்சாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா உச்சநீதிமன்றம் பல விஷயங்களை மேற்கோள் காட்டியிருக்குது. இன்றைக்கி பொன்முடி அவர்களுக்கு நடந்தது இந்திய மக்களுடைய எதிர்பார்ப்பு, குறிப்பாக தமிழ்நாடு மக்கள் இதை உற்று நோக்கிட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றம் இன்றைக்கி என்ன சொல்லுது? எங்ககிட்ட நீங்கள் நான் அமைச்சராக இல்லை, எனக்கு உடல்நல சரியில்லை, ரொம்ப நாள் நான் சிறையில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனீங்க. அப்போ கூட நீங்கள் தப்பு பண்ணலை, அதனால் உங்களுக்கு ஜாமீன் நாங்கள் கொடுக்கல. தப்பு பண்ணல, சந்தேகத்தில் இருக்குது, அதனால் விட்டுறலான்லாம் நாங்கள் உங்களை விடலை. பிரிவு 21 மேற்கோள் காட்டி தான் உங்களை விட்டுருக்கோம். ஏன்னா ரொம்ப நாளாக நீங்கள் சிறையில் இருக்கீங்க, ஈடியும் நிறையா ஆவணங்களை தாக்கல் செய்யலை. அந்த கேப்பில் தான் உங்களை சிறையிலேருந்து வெளியில் வச்சோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நேரடியாக போய் 2 நாள் அமைச்சர் ஆகுறீங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் உங்களை தியாகிங்கிறாரு. ஏன் திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கையெழுத்து போடணும்? அதுக்கு உங்கள் வழக்கறிஞர் சொன்ன வாதம் என்னென்னா, பாருங்கள், அந்த கையெழுத்து போடுறதுக்காக அமைச்சருடைய கடமையை கூட தவறிட்டு கையெழுத்து போட வராரு. அப்போ உச்சநீதிமன்றம் கேட்குது, ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு அமைச்சராக இருக்கீங்க, அமைச்சரை விட்டு வெளில போங்க. அப்படி என்ன பொதுமக்கள் மீது உங்களுக்கு பாசம்? இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வெளுத்து விட்டுருக்குன்னே சொல்லலாம். இன்றைக்கி தமிழ்நாடு மக்களில் இந்திய மக்களே விட்டு நோக்குறாங்க. ஏன் ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொய் சொல்லிவிட்டு, பொய் சொல்கிறதுனா என்ன, எனக்கு ஜாமீன் தாங்க, நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன், நான் வீட்டிலே உட்காந்துருக்கேன், எம்எல்ஏவை மட்டும் இருப்பேன்னு சொல்லிட்டு உடனே அமைச்சர் ஆகிறது எந்த விதத்தில் சரி? இப்போ உச்சநீதிமன்றம் சொன்ன விஷயத்தில் திமுக வட்டாரம் ஆடி போயிருக்குன்னே சொல்லலாம். இப்போ அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க? அதையும் தாண்டி இப்போ காலையில் உயர்நீதிமன்றத்தில் வந்த கேஸு, பொன்முடியை பிரித்து மேய்ஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். பொன்முடி மேலே ஏன் வழக்கு பதிவு செய்யலை? போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சிங்களா? ஒன்றா பொன்முடி தரப்பு சொல்லுது, இல்லை 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினது தான் நான் பேசினேன், இதுவே தப்பு. 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கேவலமாக நேற்று கூட ஒருத்தர் கேவலமாக பேசி விடுங்க, அதை நீங்கள் பேசலாமா? ஃபார்வர்ட் பண்ணுறதே குற்றம்னு இப்போ சட்டத்தில் வந்துருச்சு. இது இது யாராவது ஒரு அமைச்சர் இப்படி பேசலாமா? நாகரிகமான சமூகத்தில் நம்மலாம் பிறந்திருக்குமா இல்லையா? யாராவது ஏற்றுக்குவாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். தந்தை பெரியார் தான் கற்றுக் கொடுத்தாரா? திராவிட ஆட்சின்னு சொல்கிறீங்க, திராவிட மாடலுங்கிறீங்க, இளைய தலைமுறைக்கு தான் திராவிட மாடலா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதை முதலமைச்சர் பதவி விட்டு எடுக்கிறார். எந்த பதவி? ஜனாதிபதி பதவி விட்டு எடுக்கிறீங்க. உங்கள் கட்சி பதவி, மினிஸ்டர் பதவி எடுப்பீங்கன்னு பார்த்தா கட்சி பதவி எடுக்கிறீங்க. நீங்கள் பொன்முடி அவர்கள் தரப்பில் நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க? முழு விஷயத்தையும் நீங்கள் பார்த்துட்டு பதில் சொல்லணும். எது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு முடிவு எடுக்காதீங்க. அன்றைக்கி முழுமையாக அவர் பேசுனது இல்லை, கொஞ்ச நேரம் பேசுனதையே கேட்க முடியல, முழு நேரம் பேசுகிறத கேட்க முடியுமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இது ஒரு வாதமா? உடனே உயர்நீதிமன்றம் சொல்லுது, உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. எந்த வழக்கு? பொன்முடி ஏற்கனவே நிபந்தனை ஜாமீனில் தான் வெளியில் இருக்கார். நிபந்தனை ஜாமீனில் வெளியில் இருக்க ஒருத்தர் இப்படி பேசுனா உயர்நீதிமன்றம் இப்போ உச்சநீதிமன்றத்தை கேட்குது, ஐயா நீங்கள் ஒரு வழி பண்ணுங்க வரங்குது. எப்போ உச்சநீதிமன்றம் வரப்போகுதுன்னு தெரில, சொல்ல முடியாது. உயர்நீதிமன்றம் அழுத்தம் கொடுத்தால் உச்சநீதிமன்றம் வரும். இப்போ தேவையில்லாமல் பொன்முடிக்கு சிறையில் இருக்க போகிறாரா அப்படிங்கிற தகவல் இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும். இன்றைக்கி செந்தில் பாலாஜி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சொல்கிறோம், செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக், செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்கு 2 வருஷமாக அப்ஸ்காண்ட் ஆகி இப்போ தான் வரார். இந்தியா முழுக்க நாங்கள் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலம்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. எதில் முதன்மையான மாநிலம்? அப்ஸ்காண்ட் ஆகி அதாவது முதலமைச்சருக்கு நிரம்ப வேண்டியப்பட்ட ஒரு அமைச்சரோட தம்பி அப்ஸ்காண்டு ஈடி தேடிட்டு இருக்குது. இதுதான் தமிழகம். கொஞ்சம் யோசனை பாருங்கள். செந்தில் பாலாஜி அமைச்சரை விட்டு வெளியேற்றுறாங்க, உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுக்குது, நான் அமைச்சராக தொடர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜாமீன் வாங்கிட்டு போகிறாரு. அடுத்த நாள் அமைச்சர் ஆகிறாரு, உடம்பு சரியில்லை, ஜாமீன் வாங்கிட்டு போனார், ஆக்டிவாக இருக்கார். உடனே நம்ம உச்சநீதிமன்றம் கேள்விகள் எழுப்புது, சிஎம் தியாகிங்கிறார், அதே துறை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கே செந்தில் பாலாஜி அவர்கள் சாட்சிகளை பிறல் சாட்சி ஆகிறாருன்னு கேஸ் போடுறாங்க மேலே. இல்லை வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்க, அப்படி நான் மாற்றுற மாதிரி இருந்தால் வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்கன்னு செந்தில் பாலாஜி சொல்கிறாரு. உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு வேறு மாநிலத்துக்கெலாம் மாற்ற மாட்டேன்ட்டாங்க. இன்றைக்கி ரொம்ப தெளிவாக, ஐயா நீங்கள் சிறைக்கு போகிறீங்களா, சிறைக்கு போய் அமைச்சராக இருங்க,
வெளியில் இருந்தால் அமைச்சராக முடியாது. இதுதான் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தோட கண்டிஷனு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும் போது இன்றைக்கி அறிவாலயமே ஆடி போய் கிடக்குது. பொன்முடி அவர்களுக்கு வந்து அவர் வந்து வீட்டில் ரைடு வரும்போது முதலமைச்சர் தீண்டி பார்த்து அப்படின்னு சொல்லி வீடியோ போடல. துரைமுருகனுக்கு வரும்போது சிஎம் பெருசாக ரியாக்ட் பண்ணல, நேரு அவர்களுக்கு ரியாக்ட் பண்ணல. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து இடி பிரச்சனை பண்ணும்போது ஒரு குடும்பமே வீட்டை போய் பார்க்குறாங்க. செந்தில் பாலாஜிக்காக சீண்டிப்பார் தொட்டுப்பார்னு முதலமைச்சர் வீடியோ போடுறார். அவர் வெளியே வந்தவொன்னே அதே 2 துறையை கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோவை மண்டலத்தில் அவர் இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுங்கிற நிலைமை. 5 கட்சிகள் மாறி வந்த செந்தில் பாலாஜி இல்லைன்னா திமுக இருக்காதா? கொஞ்சம் யோசனை பாருங்க. முதலமைச்சர் அவ்வளோ புகழாரம் சூட்டுறாரு. ஏன் மற்ற அமைச்சர்களுக்கு இல்லாத திறமை அப்படி என்னங்க செந்தில் பாலாஜிட்டு இருக்குது? செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக சில சமயம் நம்மளும் பேசியிருக்கோம். ஏன் ஆதரவு பண்ணோம்? ஆமாங்க, 1.5 வருஷம் ஒருத்தர் அடைச்சி வைக்கிறது தப்பு. அவர் மேலே குற்றம் இருந்தால் சிறையில் அடைங்க. அதை விட்டுட்டு நீட்டிப்புனா எத்தனை தடவை நீட்டிப்பு? ரொம்ப நாள் ஒருத்தர் வைக்கக்கூடாதுங்கிறது உச்சநீதிமன்றத்திலே சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் பிரிவு 21 காரணம் காட்டி தான் உச்சநீதிமன்றம் வெளியே விடுது. இன்றைக்கி அதை சொல்கிறாங்க. அவர் நல்லவர், மெரிட்லலாம் விடலை. அப்புறம் எப்படி போய் நீங்கள் அமைச்சரானீங்க கேட்குறாங்கல்ல கேள்வி, என்ன பதில் சொல்லுவீங்க? ஒன்றும் புரியாது. செந்தில் பாலாஜி இப்போ என்ன பண்ணுவார்? அமைச்சர் எல்லாமே எம்எல்ஏவாக இருக்க வேண்டியதான், வேறு என்ன பண்ண முடியும்? சரி, எம்எல்ஏவாக இருந்தால் எப்படிங்க தொகுதியில் வேலை பார்க்குறது கஷ்டம்தான். வரக்கூடிய தேர்தலில் திமுக அவரை ரொம்ப மழை போல் நம்பியிருக்காங்க. அவர்கிட்ட அவர்கிட்ட இவ்வளோ இத்தனை தொகுதிகள் வேறு ஒதுக்கியிருக்காங்க. இப்போ திமுகவுக்கே கஷ்டம்தான். அவங்க என்ன நினச்சாங்க? உச்சநீதிமன்றம் இந்த வரலாம் போவாதுன்னு நினச்சாங்க. உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பு சொன்னால் உச்சநீதிமன்றம் தர்மம் வென்றது. ஓகேவா? நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா திமுக யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா மோடியை அடித்து விரட்டிய உச்சநீதிமன்றம் நம்மளும் போட்டோம். அதையும் பேசணும் இதையும் பேசணும்ல திமுக எதிர்ப்பு. இப்போ நம்ம பேசுகிற மாதிரி எத்தனை பேருங்க பேசுகிறாங்க? நீங்கள் பாருங்களேன், யூடியூப் எடுத்து பாருங்களேன். உச்சநீதிமன்றம் வந்து மோடியை விரட்டி அடித்தது, ஆளுநரை விரட்டி அடித்தது தப்பு, அது கரெக்டு, நம்மளும் அதை சொன்னோம். ஆனால் ஸ்டாலின் மேட்டர் வரும்போது அமைதியாகிடுவாங்க. செந்தில் பாலாஜி பேசவே கூடாதுங்க. ஏன்? எல்லாம் யூடியூப் சேனலுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க. நமக்கு அது வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்போம். வேணாம்னு வச்சுக்கோங்க. நமக்கு நியாயமாக பேசினா அதுக்குன்னு ஆளுங்க வருவாங்க. உடன்பிறப்புகள்லாம் திரண்டு வந்து கமெண்ட் போடுவாங்களே, போடுங்க உச்சநீதிமன்றம் செஞ்சது தப்புன்னு போடுங்க. நம்ம கேட்குறோம்ல, நம்மளை திட்டி எவ்வளோ பேர் கமெண்ட் போடுறீங்க. இப்போ இது சரியாக தப்பாக நம்ம பேசுகிறது? செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றம் நடத்திய விதம் சரியா தப்பா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர்லாம் ஊழல் வாதிகள் நம்ம சொல்கிறோம். உங்கள்கிட்ட தான் ஆட்சி அதிகாரம் இருக்குது. அவங்க மேலே சார்ஜ் ஷீட் போட வேண்டியதானே? மாதத்துக்கு ஒரு ரைடு போனீங்களே, என்ன கதை? உங்களுக்கும் அதிமுக என்ன டீலிங் தெரியாதா எங்களுக்கு? கேட்டால் நீங்களும் அதிமுகவும் அடி நீங்கள் அவரை திட்டுவீங்க, அவர் உங்களை திட்டுவார். பிஜேபியும் திட்டும். ஆனால் மொத்தமாக பிஜேபியோட நீங்கள் கூட்டணி வைப்பீங்க, அதிமுகவும் கூட்டணி வைக்கும். எல்லோரும் நீங்கள்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று. கேட்டால் பிஜேபி பாசிச சக்தி. இப்போ முதல்ல நீங்கள் கூட்டணி வச்சிங்க, இப்போ அதிமுக வச்சுருக்கீங்க. செந்தில் பாலாஜி வழக்கில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய விஷயமா நடந்திருக்குது. இதை செந்தில் பாலாஜி எப்படி எதிர்கொள்ள போகிறாருன்னு தெரியல. இப்போ வந்து ஆலோசனை வேகமாக நடந்துகிட்ருக்கோம். இன்னொரு பக்கம் இடி வந்து ரைடை வந்து சட்டவிரோதம் அறிவிக்க சொன்னாங்க. அதெல்லாம் அறிவிக்க முடியாதுன்ட்டாங்க, கோஹெட்டுன்ட்டாங்க. எந்த நேரமும் அசோக் அவர்கள் வீட்டில் இடி நுழையலாம், செந்தில் பாலாஜி வீட்டில் கூட நுழையலாம், மறுபடியும் விசாரிக்க தயாராகலாம், அதிகாரிகளையும் விசாரிக்க தயாராகலாம். அதிகாரியுடைய கால் ரெக்கார்டில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஐயா ஏற்கனவே கால் ரெக்கார்டில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்களை வந்து சட்டவிரோதமாக அழைத்து வைத்தாரெலாம் சொன்னாங்கல்ல, அதுக்கு தான் உயர்நீதிமன்றம் கேட்குது. இதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் இதெல்லாம் காரணம் காட்டி நீங்கள் தப்பு பண்ணுறதை மறைக்கிறீங்களா? எங்ககிட்ட வந்து அவங்க ரைடு பண்ணியிருக்காங்க, எங்கள் மீது தவறில்லை, மடியில் கனமில்லை வழியில் பயிலும் சொல்ல வேண்டியதானே சார்? அதை விட்டுட்டு சட்டவிரோதம் அறிவிக்க சொல்லி தமிழக அரசு ஒரு வழக்கு, டாஸ்மார்க் ஒரு வழக்கு, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய பெண் ஊழியர்களை வந்து அடைத்து வச்சாங்க, இப்படிலாம் சொன்னீங்க. மாநில அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு பண்ணுதா இல்லையான்னு உயர்நீதிமன்றம் கேட்குது. என்ன பதில்? மறுபடியும் சொல்கிறோம், இது நம்ம ஏற்கனவே சொன்னோம். இடி வந்து சட்டவிரோதம்லாம் அறிவிக்க மாட்டாங்க சார். இது தமிழக அரசு தப்பு கணக்கு போட்டு இந்த வழக்கு தாக்கல் பண்ணதே தப்பு. அதையும் தாண்டி உயர்நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லை, நாங்கள் உச்சநீதிமன்றம் போகிறோன்னு சொன்னாங்க பாருங்கள், அது மிகப்பெரிய தப்பு. உச்சநீதிமன்றம் திருப்பி அடிக்கணும் நம்ம சொன்னோமா இல்லையா? திருப்பி அடித்தாங்களா? இப்போ உயர்நீதிமன்றம் பார்த்துக்கிட்டே இருந்து எங்களை மதிக்காம நீ அங்கே போகிறீங்களா, வாங்க வெளுத்து விட தயாராக இருக்குன்னு நினச்சாங்க. கரெக்டாக பொன்முடி கேஸ் மாட்டுச்சு, சரியாக வெளுத்து விட்ருக்காங்க. இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் போச்சு, பொன்முடியும் ஜாமீன் பறித்து அவரையும் சிறையில் அடைக்க போகிறாங்களா? இப்போ 2 பேர் சிறையில் இருக்க போகிறாங்களா? பார்த்தீங்களா திமுகவுடைய சாதனை? பார்த்தீங்களா, இந்தியாவில் 2 அமைச்சர்கள், ஆளுகின்ற அமைச்சர்கள் சிறையில் இல்லை. அந்த சாதனையை திமுக தான் பெற்றது. அதிமுகலேருந்து விஜய்லேருந்து எல்லாம் பேசுவார். விஜய்லாம் பேசுவார்ல, இப்போ என்னப்பா எங்களை சொன்னீங்க அரசியல் தெரியாதுன்னு? அரசியல் தெரிஞ்சு நீங்கள் ஊரை கொள்ளடிக்கிறீங்க, எங்களுக்கு அரசியல் தெரியாமல் இருக்கும், அதே போதும். சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அதிமுக அப்படிங்கிற கட்சி ஊழல் கட்சினா திமுக என்பது யார்? மறுபடி சொல்கிறோம், இது செந்தில் பாலாஜி சிக்கல் தான். ஏன்னா அவருக்காக சில தொகுதிகள்லாம் ஒதுக்கி உங்களுக்கு தெரியும் எதற்காக, இன்றைக்கும் தெரியும்.
ஒரு நட்சத்திர விடுதியை ஏற்பாடு பண்ணி அங்கே முழுக்க முழுக்க பசையை ரெடி பண்ணி வச்சது யாருங்கிறது மக்களுக்கு தெரியாதா? அதுக்கு காவல் காக்கிறதுக்கு ஆள்லாம் போட்டிருக்காங்க. யாருடையது அந்த பணம்? வரக்கூடிய தேர்தலில் திமுகவுடைய செலவெண்ண ஒரு தொகுதிக்கு 100 கோடி, 120 தொகுதிக்கு செலவு பண்ண ரெடி. இப்போ அதுக்கு ஆஃப் வைக்க தான் ஏகப்பட்ட இடத்துல ரைடு. இப்போ செந்தில் பாலாஜி தம்பி ஆஃப் பண்ணியாச்சா? இப்போ செந்தில் பாலாஜி அமைச்சர் வந்து இல்லை கேட்க சொல்லிட்டாங்க. இப்போ செந்தில் பாலாஜி சொல்லணும், நீங்கள் சிறையில் இருக்க போகிறீங்களா? சிறையில் இருக்குன்னா அமைச்சராக சிறையில் இருங்கப்பா, வெளியில் இருக்கிறதுனா எம்எல்ஏவாக இருங்க, முடிஞ்சது கதை. இப்போ என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. உடனே ஒரு இந்நேரம் வந்து வாட்ஸ்அப் எல்லாத்தையும் அலறி இருக்கும். திமுக குடும்பத்திலேருந்து திமுக உடன்பிறப்புகள், அந்த பெரிய குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணிட்டு இது எப்படி எதிர்கொள்ளலாம்ட்டு. உச்சநீதிமன்றம் பல வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு தந்தது. இதையும் நம் தலைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆளுநர் நடக்கும்போது ஆளுநருக்கு எதிராக நம்ம பேசுகிறோம், இதையும் பேச வேண்டும். எத்தனை ஊடகங்கள் பேசுது அதை பாருங்கள். இப்போ தெரிஞ்சுக்கிறாங்க நடுநிலை யாருன்ட்டு. நம்ம ஒரு வீடியோ நம்மளது பாருங்களேன். திமுக விமர்சிப்போம், அதிமுக விமர்சிப்போம், பிஜேபி விமர்சிப்போம், இதையும் விமர்சிக்கிறோம். யாரை? திமுக விமர்சிப்போம். இதான் நடுநிலையாக இருக்க முடியும். கேட்டால் விஜயோடைய ஆதரவாளர் இருப்பாங்க. விஜய் ஏதாவது தப்புன்னா அவங்களையும் கேட்போம். இப்போ தானே வந்திருக்காரு, இப்போ நீங்கள் எல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்க, உங்களை விமர்சிக்கிறோம். ஒருத்தர் புதுசாக வராருன்னு அவர் மேலே 1000 குற்றச்சாட்டுகள் சொல்கிறீங்களே, உங்கள் பேச்சை முதல்ல முடிப்போம் சார். அவர் வரட்டும். இப்போ தானே டேக்கப் ஆகிருக்கார். டேக்கப் ஆகி ஒரு தப்பு பண்ணால் கேட்போம். அதனால் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நடுநிலையான மக்களுக்கு என்னை தெரியும், நான் பேசுகிறது சரியா இல்லையான்றது புரியும். திமுக அதாவது ஆளுநரை பற்றி திட்டினால், உச்சநீதிமன்றம் திட்டினால் வரிந்து கொட்டி எழுதக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்கள், யூடியூப்கள், அதையும் பாருங்கள். அவங்க இதை பற்றி பேச மாட்டாங்க, நம்ம இதை பற்றி பேசுகிறோம். நடுநிலையான மக்கள் ஆதரவு தருவார்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.